படிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு லட்சியம் கைகூடும், தியானமும் கைகூடும். தெய்வ அருள் பெற்ற கவசம் தனை மனமதை அடக்கி தவம் புரியும், நீயே தெய்வமாவாய் உறுதி. முதன் முதலாக உலகை காணும் குழந்தை நீயும் அழுவது ஏனும், சூரிய ஒளியை கண்டதினாலோ காற்றுலகத்தை கண்டதினாலோ மனிதனை சந்திக்க பயந்து விட்டாயோ. உடலுக்காக செலவிடும் பணம் போல் மனமதை செலவிட நேரம் ஒதுக்கு, மனதில் உள்ள விஷமம் எல்லாம் அடங்கி ஒழிய தியானம் உதவும். வியாதிகளின் எதிரே தியானம் தானே, உணர்ந்து விடுவாய் உண்மை மனிதனே. ஆராய்ச்சி செய்யும் மனித மனமே, இதை நீ ஆராய்ச்சி செய்து பார்ப்பாய். நல்ல வாழ்க்கை வாழ்வது தேவை, நல்ல மரணம் கிடைப்பது அரிது. அமைதியான மரணம் அடைய தியானம் ஒன்றே உதவி புரியும். கல்வரானாலும் குடிப்பவரானாலும் தன் பிள்ளை நன்றாய் வாழணும் என்பர். சுயநலன்களை விட்டு கொடுத்தால் பிள்ளைகள் நன்றாய் வாழ்வது நிச்சயம். சுயநலன்களை விட்டு கொடுக்க தியானம் தானே கை கொடுக்கும். உன்னை பழிப்போர் உன்னை மதிக்க தியானம் தானே கை கொடுக்கும். படபடவெனவே அடிக்கும் இதயம், கிடுகிடுவெனவே வளரும் ஆசைகள், கடுகடுவெனவே பேசும் சொற்கள் கட்டுப்படவே தியானம் உதவும். சிறி சிறியனவே சிரித்து வாழ கலகலவென்று சபையில் பழக, நம்மை ஆளும் சக்தியை பெறவே முழுமையான தியானம் உதவும். வாழ்வை நினைத்து மரணம் அடையாது, மரணம் நினைத்து வாழ வேண்டும். தினம் தினம் உன்னை கணக்கிட்டு வருவாய், இருட்டில்லாத வாழ்வை பெறுவாய். பிரம்மம் என்பதை அறிய வேண்டும், உன்னை யாவது நம்ப வேண்டும். இரண்டில் ஒன்றை நம்பினால் தானே வாழ்க்கை படகை ஓட்ட முடியும். பிறருக்காக பிறந்த நாமும் மரமதை போல பலன் கொடுப்போமே. சிரித்து வாழு, சிந்தித்து வாழு, மற்றவரை நீ மதித்து வாழு. ஓம் என்று சொல்லும் முந்தன் நாவம், பிறரை இழிவாய் பேசிவிடாதே. பிறரை சபித்தும் பேசிவிடாதே, அதுவே உன்னை துரத்தும் மறக்காதே. உறவாக நாமும் பிறந்து விட்டாலும் ஆத்மாக்கள் எல்லாம் தனித்தது தானே. இதை நீ அறிய தியானம் உதவும். உணர்ந்த நீயும் கடமையை செய்வாய். கற்கள் எல்லாம் தெய்வமாகும் போது உன்னால் தெய்வமாக முடியாத கற்கள் எல்லாம் உயிர் பெறும்போது உந்தன் உயிர்கள் ஒளியடையாதா. தியானத்தின் மூலம் ஐம்புலன் அடங்கும்,
ஐம்புலன்களை நீ அடக்கி விட்டாலே நீயும் கல்லாகி விடுவாயே மனிதா, அப்போது உன் ஆத்மா ஒளியாகி விடுமே. பகமை கொண்ட மனிதர் யாரும் உன்னை நெருங்க மாட்டார் என்றும், உந்தன் பார்வை பட்டால் போதும் மண்ணும் பொன்னாகும் என்பது திண்ணம். ஏவல் வில்லி சூனியமெல்லாம் உன்னிடம் வராது எரிந்து விடுமே. ஞானத்தின் ஒழுக்கம் தீயென எரியும் உன்னை காத்து வாழ வைக்கும். பேய்கள் எல்லாம் பயந்து ஓடும் உனக்கு கவசம் என்றும் தியானம். உந்தன் பிறப்பை இனிதாக முடிக்க ஞான தாயின் மடியில் இருப்பாய். இயேசு அல்லாஹ் புத்தர் கொண்ட அமைதியான வழிபாட்டாலே காலத்தை வென்றனர் என்ற உண்மையை மறந்து விடாது மனித இனமே. ஆண்டாள் இறைவனை அடைந்தது போல பட்டினத்தாரும் மறைந்தது போல, வள்ளலாரும் ஜோதியானது போல நாமும் செல்ல வழி தேட வேண்டும். புராணங்கள் எல்லாம் சொல்லும் கதைகள் படித்து விட்டு ஒதுக்கி விடாதே. நல்லதை எடுத்து கொண்டு நீயும் அதன்படி வாழ்ந்தால் நீயே புராணம். அன்பெனும் பாதையில் சென்றிடுவாயே, உன்னை நோக்கி அனைவரும் வருவர். இது போல் அனைவரும் அன்பு மலரென இருந்தால் போதும் பூமி எங்கும் மணக்கும். ஞானத்தின் சிகரம் அடைந்து விட்டாலே மரணத்தின் உயர்வான சமாதி நிலையை அடைந்திட்ட நமக்கு பிறப்பில்லை என்றும் இதை உணர்ந்து நீயும் கொள்ள வேண்டும். தியானமில்லாத முனிவர்கள் இல்லை, தியானமில்லாத சித்தர்கள் இல்லை, தியானமில்லாத தெய்வங்கள் இல்லை. தியானம் கொண்டு வாழ்வாய் மனிதனே. தியானத்தின் தெய்வமே பூமியை போற்றி, தியானத்தின் தாயே பெற்றவரை போற்றி, தியானத்தின் நாயகன் சிவமே போற்றி, மனித ஆத்மாக்கள் வெல்கவை போற்றி. சரணம் 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 சரணம், உன்னில் சரணம் அடையவே வேண்டும். உந்தன் சரணம் வெற்றி அடையும், ஜோதியாய் நீயும் தெய்வமாவா.